அம்மன் கோவில்களில் நாம் ஏன் அரிசி மாவினால் விளக்கேற்றி வழிபடுகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக கோவில்களில் அகல் விளக்கு அல்லது எலுமிச்சை விளக்கேற்றுவதை பார்த்திருப்போம். ஆனால் மாவிளக்கு ஏற்றுவதன் பின்னணியில் ஒரு மாபெரும் தத்துவமும் ரகசியமும் ஒழிந்துள்ளது. மனம் என்னும் அஞ்ஞான இருளை அகற்றி ஞானம் எனும் ஒளியை ஏற்றி இறைவனை உணரச் செய்வதே இதன் அடிப்படை நோக்கம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை உணர்த்தவே மாவிளக்கு ஏற்றப்படுகிறது. இதில் அரிசி மாவு நிலத்தையும், வெல்லம் ஆகாயத்தையும், நெய் நீரையும், நெருப்பு அக்னியையும், காற்று வாயுவையும் குறிக்கின்றன. அரிசி, வெல்லம் மற்றும் நெய் கலந்து எரியும் இந்த சுடரிலிருந்து வெளிவரும் புகை நம்மை சுற்றியுள்ள துர்ச்சக்திகளையும், எதிர்மறை அலைகளையும், நுண்கிருமிகளையும் அழிக்கும் வல்லமை கொண்டது என முன்னோர்கள் நம்பினார்கள். தீராத நோய்கள் நீங்கவும், குடும்பத்தில் கஷ்டங்கள் மறைந்து வம்சம் தழைக்கவும் பெண்கள் இந்த வழிபாட்டை தொட்டு செய்து வருகின்றனர். குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாரியம்மன், துர்க்கை போன்ற தெய்வங்களுக்கு மாவிளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. வேண்டுதல் நிறைவேறியவுடன் மீண்டும் ஒரு முறை இதே முறையில் மாவிளக்கு ஏற்றி அன்னைக்கு நன்றி செலுத்துவது நம் மரபு. உங்களுக்கு அம்மன் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.